வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட். விவசாயம் என்பது ஒரு தொழில் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை மற்றும் ஒரு பண்பு. ஒரு காலத்தில் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டு வர தொழிலில் வந்துடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று, ரசாயன உரங்களை நம்ம அதிகமாக இது பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முறையை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நம்ம மாறிட்டுருக்கோம். நம்ம ரசாயன உரங்களே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். நம்மளோட பாரம்பரிய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் விவசாயம். இதுவே நம்மளோட பாரம்பரிய முறை. இதை நம்ம என்றைக்கு மறக்க ஆரம்பித்தோமோ நம்ம விவசாய தொழிலும் அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மீதம் இருக்கும் விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் வெற்றி பெறதுக்கு ஒரு 3 முக்கிய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த 3 மந்திரத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்க போகிறது உங்கள் பூமி மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையும் தான். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வந்தது. அது இயற்கையோடு ஒன்றி பிணைந்து நம்ம உருவாக்குவது. நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இயற்கை விவசாயம். இயற்கையை நேசிக்கும் நம்மை போன்ற ஒரு விவசாயிக்கு இது ஓர் அழைப்பு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 மந்திரம் அப்படின்னு சொன்னேன். இதில் ஃபஸ்ட்டு மந்திரம் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, மண்ணை புரிஞ்சுக்கணும். மண்ணை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் தான் நம்ம பயிருக்கு அடிப்படை. அதாவது மண் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பொருளையுமே உருவாக்க முடியும். அப்போ அந்த மண் சும்மா இருந்தால் பத்தாது. அந்த மண்ணில் என்னென்ன இருக்குது, அந்த மண்ணில் என்ன போட்டால் என்ன விளையும், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனால தான் முதல் மந்திரம் மண்ணை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். மண்ணை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா? மண்ணை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். மண்ணோட நிறம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மண் சிவப்பாக இருக்கா, கருப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே இந்த கலரை வச்சே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண் இந்த விதைக்கு, அதாவது இந்த பயிருக்கு உகந்தது, இந்த மண் இதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இயற்கை வழியில் விவசாயம் செய்தால் எந்த மண் எதுக்கு உகந்தது என்று நம்ம பார்த்து தான் பண்ணணும். அதனால தான் இது முதல் ரகசியத்தில் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது, மண்ணோட வாசனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மண்ணின் வாசனை இயற்கையாக இருந்துச்சுன்னா அது நல்ல சத்து இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீரை எப்படி உறிஞ்சுது அந்த மண் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அது உப்பு மண்ணாக இருந்தால் நீரை அதிகமாக உறிஞ்சும், நல்ல மண்ணாக இருந்தால் நீரை அதிகமாக உறிஞ்சாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க நவீன காலத்தில் மண் பரிசோதனை ஈஸியாக செய்யலாம். எந்த இடத்துல போனாலுமே ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே மண் பரிசோதனை செய்வதற்குன்னு தனியாக ஒரு அமைப்பே இருக்குது. இது கவர்மெண்ட்டே வச்சு நடத்துகிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டம், உங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலாட்டி என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மண் பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசோதனை ஏன் பண்ணணும்னா அந்த மண்ணில் நைட்ரஜன் சத்து எவ்வளோ இருக்குது, நல்ல பாக்டீரியாக்கள் எவ்வளோ இருக்குது, நல்ல உயிரணுக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண் பரிசோதனை பண்ணுறது மூலயமா அந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம எந்த மாதிரி பயிர் போடலாம், எந்த மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு உரம் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவது மந்திரம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உயிருள்ள உரங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அது என்ன உயிருள்ள உரங்கள்? எல்லா உரமும் நல்ல உரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளும் ரசாயன உரங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ரசாயன உரங்கள்னு எடுத்துக்கிட்டால் அது உரங்கள் கிடையாது. அது ஒரு உப்பு அதிகமாக இருக்கிற ஒரு சால்ட்டு கண்டென்ட் உள்ள ஒரு கெமிக்கல் தான். இதை பயன்படுத்தினா ஆரம்பத்தில் வேணால் அவங்களுக்கு மகசூல் விளைச்சல் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் போக போக மண்ணோட உயிரை அது கொன்றும். மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே அழிச்சிரும். நீர்நிலையை ரொம்ப மாசாக்கிறோம். நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா நஞ்சு, அது விஷம்தான். அதை சாப்பிட்டோம்னா நமக்கு அதில் விளையிற பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா
அது நமக்கு வந்து கேடு தான். அதனால தான் 2வது மந்திரம் உயிருள்ள உரங்களை மட்டும் பயன்படுத்துது. என்ன உரங்கள் எப்படி வேலை செய்யுது, அதாவது உயிருள்ள உரங்கள் என்ன உரங்கள் எப்படி வேலை செய்யுது நம்ம பார்த்தோம்னா, நம்ம கம்பெனிலே தயாரிக்கிற ஒரு 4-5 உரங்கள் இருக்குது. அந்த உரங்களவே நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? மீன் அமிலம் வந்து நம்ம தயாரிக்கிறோம். மீன் அமிலம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான நைட்ரஜனை கொடுக்குது. மண்புழு உரம் வந்து மண்ணுக்கு ரத்தம் போல் செயல்பட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பூரா கடத்துது. வேருக்கு உண்டானதெல்லாம் வந்து கடத்திட்டு. மண்புழு நீர் வந்து பார்த்திங்கன்னா, இலையை வந்து வாடி போச்சு, இல்லை வேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி வேர் பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும், மறுபடியும் அது வந்து நல்லா தலைக்க ஆரம்பிச்சிடும். பஞ்சகாவியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து மாட்டுலேருந்து நம்ம தயாரிக்கிறதுனால விளைச்சலுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், மண்ணை உயிரோடு வச்சுருக்கோம். அதில் இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து, அதாவது நல்ல பாக்டீரியாஸ்கள், அப்புறம் வந்து உயிரணுக்கள்லாம் வந்து பெருக்கம் படுத்தி கொடுக்குறது வந்து ஜீவாமிர்தத்தோட வேலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் அதிக பயன் வந்து நமக்கு கிடைக்குது. இதனால தான் நாம் வந்து இயற்கையான வழியில் வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3வது மந்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இயற்கையோட நட்பு வைத்துக்கொள்ளணும். இயற்கையோட ஏன் நட்பு வைத்துக்கணும் அப்படின்னா, இயற்கையை எதிர்த்து நம்ம என்ன மாதிரி விவசாயம் பண்ணாலுமே அது எப்போயுமே நமக்கு தோல்வியில் தான் போய் முடியும். அதுவே இயற்கையை ஃப்ரெண்டாக்கி நம்ம வந்து பண்ணுற விவசாயம் வந்து வெற்றியின் ரகசியம். இயற்கையோட நட்பு வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே நம்ம விவசாய பண்ணையோட ஒரு அங்கமாகவே இருக்கணும். அதாவது அதிலிருந்து வர்ற கழிவுகளை எடுத்து நம்ம விவசாய பண்ணைக்கு வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்தலாம். அடுத்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பழைய விதைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம் நாட்டு பரம்பரை விதைகள் வந்து நமக்கு வாத்தியார் மாதிரி. ஏன்னா அது வந்து அதாவது நின்று பேசும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பழைய விதைகளை தான் தேர்ந்தெடுத்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி வந்து பண்ணணும். ஒரே பயிர் மட்டும் நம்ம பூமியில் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு வகையான சத்தை உறிஞ்சு அந்த மண்ணில் இருக்கிற சத்து பூராமே வேஸ்ட் ஆயிரும். மீதி இருக்கிற சத்து அப்படியே இருக்கும். அதனால் பயிர் சுழற்சி பண்ணோம்னா மண்ணோட சத்து வந்து நமக்கு வந்து சமநிலையாகும். அதுக்கு எடுத்துக்காட்டாக எப்படின்னா, நெல் போட்டோம்னா அதுக்கப்புறம் பயிர் போடணும். அதே மாதிரி காய்கறிக்கு பிறகு தானியம் போடணும். இது போன்று மண் சுழற்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லது. அதே மாதிரி நீர் வந்து சேமிக்கணும். நீரை எப்படி சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மழை நீரை வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பூச்சி கட்டுப்பாடில் எப்படி இயற்கை வழியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லாட்டி வேப்பெண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். துளசியை வளர்த்து அதிலிருந்து ஒரு லிக்விடு மாதிரி தயாரித்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த இது எல்லாமே பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நான் மேலே கூறினது அனைத்தும், இந்த ரகசியங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக பின்பற்றி வந்தோம்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மண்ணோட தன்மை மாறிடும், சாகுபடி வந்து அதிகமாக செழிக்கும், உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியாகும். இப்போ உங்களுக்கான நேரம். இந்த 3ல் நீங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கீங்க, வேறு என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு விவசாயியாக தான் இருப்பீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட். மண்ணை நேசி வாழ்வை வளமாக்கு. நன்றி.